أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 20. ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرينا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. இந்த துவா குரான்ல 2வது அத்தியாயத்துல 128வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்கள் இறைவா, வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வமின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக, எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும் எங்களுடைய சந்ததியில் இருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். வ அரீனா மனாசிகனா, இன்னும் எங்களுக்கு ஹஜ் கிரியைகளை காண்பித்துக் கொடுப்பாயாக யா அல்லாஹ். வத்துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், இன்னும் எங்களை மன்னித்து விடுவாயாக, நிச்சயமாக நீதான் தௌபாவை அங்கீகரிப்பவன், பேரன்பாளன். இந்த துவாவோட பின்னணி என்னன்றத இப்ப பார்க்கலாம். இந்த வசனம் இறங்கிய சூழ்நிலை மிகவும் முக்கியமானது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிக் கொண்டிருந்த நேரத்துல அவங்க செஞ்ச துவா தான் இது. நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், எங்கள் சந்ததியிலும் நல்ல முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு சரியான இபாதத் அதாவது வழிபாட்டு முறைகளை கற்றுத்தர வேண்டும்னு துவா செய்றாங்க. இந்த துவாவுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நபியாக இருந்தாலும் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கணும்னு துவா செய்றாங்க. நாம எந்த நிலையிலும் அல்லாஹ்விடம் நிலைத்த ஈமானை கேட்கணும். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாழ்மையையும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையையும் இது காட்டுது. இரண்டாவதா, நம்முடைய சந்ததிகளுக்காக துவா செய்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும் இல்லாம முழு தலைமுறைக்காகவும் துவா செய்றாங்க. இதுல நமக்கான பாடம் என்னன்னா, ஒரு முஸ்லிம் தன்னை பற்றி மட்டும் சுயநலமா யோசிக்காம தனக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளை பற்றியும் கவலைப்பட வேண்டும்ங்கிறது தான். அடுத்தது அரீனா மனாசிகனா, அதாவது இபாதத் கற்றுத்தர வேண்டும்னு அல்லாஹ்விடம் துவா செய்றாங்க. அதாவது எப்படி இறைவனை வழிபடணும், ஹஜ், குர்பானி போன்ற முறைகள் என்னென்னன்ற கற்றுத்தர வேண்டி அல்லாஹ் கிட்ட துவா செய்றாங்க. இதுல நமக்கான பாடம் என்னன்னா, சரியான நாலேஜ் இல்லாம இபாதத் செய்யக்கூடாதுங்கிறது தான். 4வது தௌபா, அதாவது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு எப்போதும் தேவை. அவங்க பாவங்கள்ல இல்லாத நபிகளா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு அடிமை எப்போதும் அல்லாஹுவை நாட வேண்டும்ங்கிறத காட்டுது. அப்போ நாமளும் தினமும் தௌபா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறணும். இந்த துவாவ தினசரி துவாவா ஓதலாம். நமக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஓதிக்கிறலாம். ஹஜ், உம்ரா போன்ற நேரங்கள்ல இத ஓதலாம். குழந்தைகளுக்காக துவா செய்யும் போதும் நம்ம இத ஓதிக்கிறலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வசனத்தோட சுருக்கம், நாங்கள் நல்ல முஸ்லிம்களா இருக்கணும், எங்கள் குழந்தைகளும் நல்லவங்களா இருக்கணும், சரியான வழியில அல்லாஹுவை வழிபடணுங்கிறது தான். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வ ஆஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.